தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மார்க்ஸ் குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மார்க்ஸ் குமார், தற்போது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? நீர் வெளியேறுவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? மார்க்ஸ் குமார் வணக்கம். தூத்துக்குடி உட்பட்ட சேர்த்தன் காலனி தேர்வு பகுதியில் கடந்த மூதாட்டி சட்டத்தை தீயணைப்புத்துறை நீண்ட நெடிய போராட்டத்துக்கு உடற்குழு ஆய்வுக்காக தூத்துக்குடி அரசு அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் சேர்த்தன் காலனி 4வது தெரு பகுதியில் மூதாட்டி சடலம் ஒன்று கிடப்பதாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான தீயணைப்பு படையினர் மழை வெள்ளத்தில் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு அந்த சம்பவ இடத்திற்கு 1 மணி நேரத்துக்கு மேலாக நடந்து சென்று அந்த சம்பவ இடத்திற்கு அடைந்து மூதாட்டியின் உடலானது மீட்கப்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இது குறித்து நம்ம கும்மிடிப்பூண்டி நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் கேட்ட போது அவர் தூத்துக்குடி மாநகரம் ஒவ்வொரு இடங்களும் இது 2வது உடல் மீட்க வந்திருப்பதாகவும் இன்னும் பொதுமக்கள் சார்பில் 2 போன் கால்கள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த பகுதி முழுவதும் 3 நாட்களாக மின்சாரம் இல்லை எனவும் பால் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதும் உள்ளதாகவும் பொதுமக்கள் சார்பில் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மார்க்ஸ் குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.